ஹலோ கைஸ், அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். எல்லோரும் இந்த புக்கை ரொம்ப ஹைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன தான் இந்த புக்கில் இருக்குன்னு இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கே புரிஞ்சிடும். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பை லிஃப்ட் பண்ணுன்றது உங்களுக்கு புரியும். சரி, முதல்ல அட்டாமிக் ஹேபிட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னால் ஜஸ்ட் டைனி சேஞ்ச். இந்த புக் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸை கொடுக்குன்றது தான் இந்த புக் சொல்ல வருது. இப்போது ஒரு உதாரணமாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ஒன்றே மட்டும் பார்த்துடலாம். இதில் 2 ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்மோக்கர் ஏ, ஸ்மோக்கர் பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இதில் 2 பேருமே ஸ்மோக்கிங்கை விடணுன்றது தான் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது நான் ஸ்மோக்கர் மாதிரியே பர்சனாலிட்டியை உண்டாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்மோக்கிங்கை விட்டுட்டாங்க. இதில் ஒரு பர்சன் 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏ கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சிகரெட் வேணுமான்ட்டு. அப்போ ஏ சொல்கிறாரு, நான் இப்போ தான் சிகரெட் விடுறத நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே பர்சன் பி கிட்ட போய் கேட்கும்போது, உங்களுக்கு சிகரெட் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஸ்மோக்கர் இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ இதில் யார் அந்த பர்சனாலிட்டியை அச்சீவ் பண்ணியிருக்கா, யார் அந்த ஐடென்டிட்டியை அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் பி அந்த ஐடென்டிட்டியை மாற்றிட்டார், நான் ஸ்மோக்கராக மாறிட்டார். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த பர்சன் அச்சீவ் பண்ணியிருப்பா இல்லையா, நீங்கள் அந்த பர்சனாகவே மாறணும்னு சொல்ல வருது. அது எப்படி மாறணும்னா, சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலமாக மாறணும். உதாரணத்துக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் ஸ்மோக்கர் இல்லை, அந்த வார்த்தையே அவர் ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகும்.